கமலஹாசனை மிரள வைத்த கண்ணதாசனின் பேனாமுனை. அந்த ஒரு பாட்டு வேண்டாம் என்று மறுத்த உலக நாயகன். வணக்கம் நேயர்களே. தமிழ் சினிமாவின் சகலகலா வல்லவன் உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் தன் படங்களில் எப்போதுமே புதுமைகளையும் வித்தியாசமான முயற்சிகளையும் செய்யக்கூடியவர். அதே போல தமிழ் சினிமாவின் தத்துவ கடல் தன் பேனாமுனையால் கோடிக்கணக்கான மனிதர்களின் வாழ்க்கைக்கு வழிகாட்டியவர் கவியரசு கண்ணதாசன். கமல்ஹாசன் நடித்த ஆரம்ப கால படங்களுக்கு கண்ணதாசன் அவர்கள் எத்தனையோ அழியாத காவிய பாடல்களை எழுதியுள்ளார். ஆனால் ஒரு திரைப்படத்தின் பாடலின் போது கண்ணதாசன் எழுதிய வரிகளை கேட்டு கமலஹாசன் ஒரு நிமிடம் மிரண்டு போய், இந்த பாட்டு என் படத்திற்கு வேண்டாம், என்னால் இதற்கு நடிக்க முடியாது என்று மறுத்த ஒரு சம்பவம் நடந்தது. இது உங்களுக்கு தெரியுமா? வாங்க அந்த விறுவிறுப்பான பின்னணியை பார்ப்போம். அது 1970களின் இறுதி காலம். இயக்குனர் கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் கமலஹாசன் மற்றும் ஸ்ரீதேவி நடிப்பில் வறுமையின் நிறம் சிவப்பு என்ற திரைப்படம் உருவாகி கொண்டிருந்த நேரம். இன்றைய சமுதாயத்தில் படித்துவிட்டு வேலை இல்லாமல் தவிக்கும் இளைஞர்களின் வாழ்க்கையும் அவர்களின் ஏமாற்றங்களையும் சொல்லும் ஒரு மிக ஆழமான புரட்சிகரமான கதை அது. படத்தின் கமலஹாசன் அவர்கள் ரங்கன் என்ற ஒரு கொள்கை மாறாத நேர்மையான வாலிபன் கதாபாத்திரத்தில் நடித்து கொண்டிருந்தார். படத்தின் ஒரு முக்கிய சூழ்நிலையில் வறுமையின் உச்சத்தில் இருக்கும் அந்த வாலிபன் தன் வாழ்க்கையின் தத்துவத்தை பாடுவது போன்ற ஒரு சோக பாடல் தேவைப்பட்டது. இந்த சூழ்நிலைக்கு பாடல் எழுதுவதற்காக கவியரசு கண்ணதாசன் அழைக்கப்படுகிறார். மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அதற்கு ஒரு மென்மையான இதயத்தை தொடும் மெட்டை கொடுக்க கண்ணதாசன் எழுத அமர்ந்தார். கண்ணதாசன் கமலஹாசனின் அந்த பாத்திர படைப்பை முழுமையாக உணர்ந்து ஒரு ஏழை இளைஞனின் இறுதி காலத்துக்கு யாத்திரையாக மனதில் வைத்து வரிகளை செதுக்கினார். அப்படி அவர் எழுதிய பாடல்தான் வறுமையின் நிறம் சிவப்பு, இதில் வாழும் மனிதனின் மனம் ஏனோ வெளுப்பு என்று தொடங்கி அதன் சரணத்தில் மனிதர்களின் போலித்தனத்தை சாடும் வரிகள் எழுதினர். அந்த வரிகள் எழுதப்பட்டு கொண்டிருந்த போது கமலஹாசன் அவர்கள் கண்ணதாசனின் அருகில் வந்து அமர்ந்தார். கண்ணதாசன் எழுதிய அந்த வரிகளை படித்த அடுத்த நொடி கமலஹாசன் அப்படியே மிரண்டு போனார். கவிஞரே, என்ன இப்படி ஒரு கடுமையான வரிகளை எழுதிட்டீங்க? இது மிகவும் யதார்த்தமாகவும் அதே சமயம் சமுதாயத்தின் முகத்தில் அறைவது போல இருக்கிறது. ஒருவேளை இந்த வரிகள் மிகவும் தீவிரமாக இருப்பதால் ஆடியன்ஸால் ஏற்றுக்கொள்ள முடியாது போய்விடுமோ என்ற என் மனது பயப்படுகிறது. இந்த வரிகள் வேண்டாம், கொஞ்சம் எளிமையாக மாற்றிவிடுங்கள் என்று மிகவும் தயக்கத்துடன் கூறினார். கமலஹாசன் போன்ற ஒரு மாபெரும் அறிவாளியே அந்த வரிகளை கண்டு கலங்கினார். ஆனால் கண்ணதாசன் புன்னகைத்துவிட்டு, கமல், இது வெறும் பாட்டு அல்ல, இந்த உலகத்தில் இருக்கும் எத்தனையோ வேலை இல்லாத இளைஞர்கள் நிஜமான மனக்குமரல் இது. உங்களை போன்ற ஒரு மாபெரும் கலைஞன் பாடினால்தான் இந்த வரிகள் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் உழுக்கும். தயவு செய்து வரிகளை மாற்ற சொல்லாதீர்கள் என்று உறுதியாக கூறுகிறார். கண்ணதாசனின் வார்த்தைகளில் இருந்த நியாயத்தை புரிந்து கொண்ட கமல் இறுதியாக அந்த பாடலுக்கு நடிக்க ஒப்புக்கொண்டார். படம் வெளியான போது அந்த பாடல் காட்சி தியேட்டரில் இருந்து ஒட்டுமொத்த இளைஞர்களையும் உணர்ச்சி வசப்படுத்த வைத்தது. பணத்தை விட நல்ல வரிகளுக்கு மதிப்பளிக்க அந்த மாபெரும் கலைஞனின் இந்த வரலாற்று சம்பவம் உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நன்றி.